ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 4 சிலபஸ்ல பொது அறிவு அதாவது ஜிகேல மொத்தம் 6 யூனிட் இருக்கு. 6 டாபிக் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த 6 யூனிட்ல 5வது யூனிட் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமிக்ஸ் அதாச்சும் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற தலைப்புக்கு கீழ நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் குடுத்துருப்பாங்க. பிளஸ் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற ஒரு ப 2 மிங்கிள் பண்ணி இதுக்கு முன்னாடி வந்து சிலபஸ்ல அது தனியா 2ம் தனியா இருந்துச்சு. இப்போ மிங்கிள் பண்ணி ஒரே ஒரு யூனிட் 5 வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த எக்கனாமிக்ஸ்ல பொறுத்தவரைக்கும், எக்கனாமிக்ஸ் தான் அதுல நெறைய வந்து டாபிக்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12 டாபிக் கிட்ட இருக்கு. தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் பொறுத்தவரைக்கும் ஒரு 4 டாபிக் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எக்கனாமிக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டியிருக்கும். அதிலயே வந்து கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூட் ஆகுது. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம படிக்கணும். ஓகே. இப்போ என்னென்ன படிக்கலாம்? எங்கேருந்து படிக்கலாம்? அப்படின்றதுல டவுட் இருக்கும் இல்லையா? நம்ம படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிளான் போட்டாச்சு. இந்த டேஸ்லேருந்து இந்த டேஸ்க்குள்ள படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக நான் வீடியோ வந்து குடுத்துருக்கேன். ஒரு 20 டே சேலஞ்ச் வந்து எக்கனாமிக்ஸ்க்காக 20 டே ஒதுக்கியிருக்கோம். ஸோ இந்த மந்த் எண்டுல வேர் டூ ஸ்டடி நமக்கு எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும்னு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக இந்த வீடியோ குடுத்துருக்கேன். சரி, இப்போ சிலபஸ்ல மொத்தம் நமக்கு இந்திய பொருளாதாரத்துல 12 டாபிக் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. இந்த இமேஜ் வந்து கிளியரா இருக்கா? அப்படின்றத கரெக்ட்டா சொல்லுங்க எனக்கு. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஃபர்ஸ்ட் டாபிக் இது. செகண்ட் வந்து 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு அண்ட் நிதி ஆயோக். ஸோ சிலபஸ் கையில எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் கையில இல்லனாலும் பரவால்ல. ஃபோன்ல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க எல்லாம் படிக்கிறவங்க. ஸோ அதுலேருந்து என்னென்ன டாபிக் இருக்கோ, அத தான் நான் வந்து குடுத்துருக்கேன். அது எங்கெங்க புக்ல இருக்கு, புக்ல என்னென்ன பாடத்துல இருக்கு அப்படின்றத. வருவாய் ஆதாரங்கள் இருக்கு, இந்திய ரிசர்வ் வங்கி இருக்கு, நிதி ஆணையம், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி, அதான் ஜிஎஸ்டி, பொருளாதார போக்குகள், வேலை வாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி, ஊரக நலசார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி நலவாழ்வு, வேலைவாய்ப்பு வறுமை, சமூக நீதியும், சமூக நல்லிணக்கமும், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள். ஸோ இது வரைக்குமே எக்கனாமிக் கவர் ஆயிடும். இதுக்கப்புறம் வர்றது அந்த தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு டாபிக் வந்து பொருளாதாரத்திலேயே வந்து கவர் ஆயிடும். பார்த்தோனே தலை சுத்துற மாரி இருக்கும். என்னடா இப்படி குடுத்துருக்காங்க? என்ன இது ஒண்ணும் புரியலையே! அப்படின்ற மாரி. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். ஓகேங்களா? மொத்தமா பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு வந்து பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து நான் சொல்ற மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து நீங்க விட்டுருங்க. இந்த மாரி எது எது இருக்கு அப்படின்றத விட்டுருங்க. ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. பட் படிக்கிற ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரைக்கும், நீங்க லெசனா வந்து படிச்சிருங்க. இந்த இந்த புக் எடுத்துக்கோங்க. இந்த இந்த லெசன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். 10த் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. 5 லெசன்ஸ் இருக்கும் எக்கனாமிக். ஃபர்ஸ்ட்டு, 3, 4, 5 கவர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 11த் எடுத்துக்கோங்க. 7, 8, 9, 10, 11. ஸோ இந்த பாடங்கள் வந்து நீங்க படிக்க வேண்டும். 12த் பொறுத்தவரைக்கும் லெசன் படிக்கிற மாரி இருக்காது. நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கோ அது வரைக்கும் நீங்க எடுத்து பார்க்குற மாரி இருக்கும். ஸோ நான் அத வந்து 12த்துக்கான வீடியோ வந்து நானு விரைவில் அப்லோட் செய்கிறேன். ஓகேங்களா? இப்ப கிளியர் ஆயிருச்சா? 10த், 11த், 12த் என்னென்ன 6த், 7த், 8த், 9த் புக் இருக்கு இல்லையா? அது படிக்க வேணாமா? அப்படின்ற மாரி ஒரு டவுட் இருக்கும். அதுலேருந்தும் படிக்கணும். நம்ம என்னென்ன லெசன் இருக்கு அப்படின்றது இதுல குடுத்துருக்கோம். ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம அதுலயும் படிக்கலாம். நான் அதுக்கும் வீடியோ போட ரெடியா இருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம வீடியோ குடுத்துர்றோம். வீக்லி ஒன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணுவேன் வீடியோ. எப்படி படிக்கலாம்? புக் இருக்கு என்கிட்ட அப்படின்னா, ஒரு லெசன் எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட் ரீடிங் பண்ணுங்க. பென் எடுத்துக்கோங்க. பென் ஆர் பென்சில் எடுத்துக்கிட்டு கற்றல் நோக்கங்கள் பாருங்க. அந்த கற்றல் நோக்கங்களே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அடுத்து லெசன் எடுக்குறீங்க. லெசன வந்து ஃபாஸ்ட் ரீடிங் பண்ணும்போது உங்களுக்கு எது எது இம்பார்ட்டன்ட் இந்த டேட்டா வந்து ஓகே இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்ன்னு தெரியும் இல்லையா? அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? இது மாரி பாடம் மொத்தமே படிக்க ஒரு 6 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். முடிச்சிடுறீங்க. ஃபாஸ்ட் ரிவிஷன் முடிச்சிடுறீங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன அப்படின்றது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது அது மட்டும் பார்க்கணும். புக் இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, இப்ப சொன்னேன் இல்லைங்களா? அந்த லெசன்ஸ்க்கான வீடியோ வந்து நான் குடுக்குறேன். அந்த வீடியோ என்ன பண்ணுங்க, கோ த்ரூ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1 லெசன் இல்ல 2 லெசன் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா, ஏதாச்சும் வொர்க் பண்ணிட்டே இருக்கும்போது கூட நீங்க போட்டு நீங்க அத வச்சு நீங்க படிக்கலாம். ஃபாஸ்ட் ரீடிங் குடுத்துட்டு, அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்டா நோட் பண்ணீங்க இல்லையா? அத மட்டுமே ஒரு டைமு நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு. சரிங்களா? இப்படி படிச்சா உங்களுக்கு லெசன் வந்து கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இல்ல நீங்க ஒரு லெசனே வச்சுக்கிட்டு 1 ஹவர், 2 ஹவர்லாம் வச்சுட்டு இருப்பீங்க. அது ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் பிகினர் படிக்கிறவங்களுக்கு ஆகும். கண்டிப்பா. ஒண்ணுமே புரியாது இல்லையா? ஸோ ஆகும். அந்த மாரியெல்லாம் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம் வச்சீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோதான். ஒரு டேவே ஓடிடும். வெக்ஸ் ஆயிடுவீங்க. என்னடா இது லெசன் இப்படி இருக்குன்ட்டு. அதுவும் இல்லாம எக்கனாமிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பா தான் ஃபீல் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்க. ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு இந்த 20 டே சேலஞ்ச் ரொம்ப ஈஸி தான். இது ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்களுக்கு 20 டே சேலஞ்ச் நம்ம குடுத்தது, அது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். 20 டேல ஒரு இவ்ளோ இருக்கு நம்மளால முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. 20 டேவா பார்க்காதீங்க. எப்படி பாருங்க ஒரு நாள்ல 24 மணி நேரங்கள் இருக்கு. ஸோ ஹவர்ஸ் கணக்கு பண்ணி
பாருங்க. ஹவர்ஸ் கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு அதிக டைம் இருக்க மாரி தெரியும். ஸோ நம்ம அப்படித்தான் நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போகணும். ஒரு நாளைக்கு வந்து 1 லெசன் இல்ல 2 லெசன் முடிங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் 10 டேஸ 11த், 12த்துக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 10 டேஸ 10த், 9த், 8த், 7த், 6த் இந்த புக்கு அந்த மாரி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்டிங் நீங்க சின்ன கிளாஸ்லேருந்து போங்க. 10த்லேருந்து போங்க. ஸோ 10த் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க 5 டேஸ் அப்படின்னா, நெக்ஸ்ட் 5 டேஸ் வந்து 11த், 12த் பாருங்க. அதுக்கு அடுத்த 10 டேஸு பாக்கி இருக்க சப்ஜெக்ட்ட படிச்சு முடிச்சிருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோ மூலமா. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல வந்து எனக்கு தெரிவிக்கலாம். ஓகேங்களா? மறக்காம வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. அண்ட் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பா அப்லோட் செய்றேன். ஓகே. தேங்க் யூ.